என்னதான் பண்ண போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி கோவமா அங்க இருந்து கிளம்பிச்சு. அங்க காசி கழுக பார்த்து பயந்து போன பறவை சொல்லுச்சு, அம்மா, ஏம்மா திடீர்னு இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்கம்மா, நான் போய் உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வரேம்மா. நான் வெளியே வந்ததுல உங்களுக்கு விருப்பமே இல்லையாம்மா? நீங்க எதுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பசியா இருந்தா நான் போய் எங்கனாலும் உணவு எடுப்பேன். பறவை அப்படி சொன்னதுமே காசி கழுகு அதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அது சொல்லிச்சு, ஏ பறவை, உன்னை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமாவ நடந்துக்கிட்டதே இல்லை. எல்லாருமே என்ன பார்த்தா ஏதோ பேய பாக்குற மாதிரி பயந்துதான் ஓடுவாங்க. நானும் இதுவரைக்கும் ரொம்பவே கெட்டவனாவே இருந்துட்டேன். இனிமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். இப்பவே போய் உன்னோட அம்மா கிட்ட உன்னை நான் சேர்த்துடுறேன். நீ உங்க அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கணும். வா, போலாம். அப்படி சொன்ன கழுகு பறவைய கூட்டிட்டு தன்வி குருவி இருக்கிற காட்டை நோக்கி